ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சண்டே விலாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே அன்றைக்கி என்னென்ன வேலை பார்த்தேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே டீ வச்சு குடிச்சிட்டு காலையிலக்கு டிஃபன் ரெடி பண்ணேன். உருளைக்கிழங்கு பூரி. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவு வச்சு பூரிக்கு மாவு பனைஞ்சிட்டேன். நான் எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பண்ணும்போது கொஞ்சம் உப்பு மட்டும் தான் போட்டு பண்ணுவேன். அதுவே நல்லா சாப்பிட்டா இருக்கும். வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி பூரிக்கு பிணைஞ்சனால கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சி வச்சேன். அப்போ தான் பூரி நல்லா வருங்கிறக்காக. அப்போ தான் நல்லா வரும். இல்லை சப்பாத்தினா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக பிணைஞ்சிருப்பேன். இது கெட்டியாக பிணைஞ்சனால காலைல பூரி கேட்டாங்க. என் பையன் பூரி கேட்டான். அதுக்காக நான் பூரி செஞ்சேன். மாவு பிணைஞ்சி உடனே சுட்டாச்சு. பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், பூரி செஞ்சிடலாம். பூரி தேய்ச்சிட்டேன். என்கிட்ட அந்த கட்டை இருக்குது, இருந்தாலும் நான் தட்டை கமுத்தி போட்டு தேய்ச்சா தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நான் தட்டில் கமுத்தி போட்டு தேய்ச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் அந்த இது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. பூரி போட்டுடலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு. சண்டேங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால காலையிலே பூரி. இல்லாட்டி காலையில் டைமில் ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி இருந்தால் காலையில் பூரியெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. இட்லி தோசை அந்த மாதிரி தான் செய்வேன், உப்புமா அந்த மாதிரி. இன்றைக்கி சண்டேங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததில்ல. மத்தியானத்தை சமைப்பேன். அதனால் அதை செஞ்சு பூரி கிழங்கு சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கனே இப்போ ரேட்டு அதிகமாமா. எங்கள் ஊரில் 250 ரூபா 1 கிலோ. அங்கே எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 250 ரூபாய்க்கு வாங்கினோம் 1 கிலோ. சிக்கன் தொக்கு வச்சு ரசம் வச்சு சாப்பாடு வடிச்சிடலான்ட்டு சிக்கன் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரசத்துக்கு ஊற வச்சுருக்கிறேன். அரிசி ஊற வச்சுட்டேன். அப்படியே கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சிக்கன் தொக்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்காயெலாம் ஊற்ற மாட்டேன். நான் தொக்கு மாதிரி தான் வைப்பேன். குழம்பு மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் தான் தேங்காய் ஊற்றுவேன். இன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்கல, அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டேன். அதனால் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள் தான், வேறு எதுவும் சேர்க்கல. தொக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் ஒரு அடுப்பில் வச்சுருந்தேன் பாருங்கள். வந்துருச்சு. இனி வடிச்சிட வேண்டியதான். சாப்பாடு வச்சுட்டு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் தொக்கு ரெடி. சிக்கன் கிரேவியும். சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சிக்கன் செஞ்சால் சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிடுவோம் நாங்கள். மட்டன் பிடிக்கும், இருந்தாலும் சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இலை இருந்தது. அதனால் நாங்கள் எல்லோரும் இலை போட்டு சாப்பிட்டுட்டோம். சண்டே ஸ்பெஷலுங்கிறனால இலை போட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அப்புறம் மாவு இல்லை, அதுக்காக இன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஊற வச்சேன் மாவு. இட்லிக்கு ஊற வச்சுட்டு ஒரு சாயங்காலமாக அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு.
நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். ஒரு ஒரு 3 மணி நேரம் ஊறினாலே போதும். நான் அவ்வளோதான் வைப்பேன் எப்போவுமே. அதுவே நல்லாயிருக்கும். உளுந்து ஒரு 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இந்த உளுந்தும் ஊற வச்சுட்டேன் பாருங்கள். ஊற வச்சு ஒவ்வொரு நாள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சதுமே உளுந்து நல்லா ஊறிடும். அரிசியை வெளியே தான் வச்சுருப்பேன். மாவு வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு சுத்தமாக காலியாகிடுச்சு. அதனால் சரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறதுல அரைச்சிக்கலாம் அப்படின்னு. சாயங்காலமாக ஒரு 5:30 இருக்கும். அப்போ கிரைண்டரில் மாவு போட்டாச்சு. இந்த பாருங்கள் மாவு அரையுது பாருங்கள். மாவை அரைச்சிட்டு அதெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கே மணி 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. மாவை உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அரிசி அரைஞ்சிட்ருக்குது. சேர்த்து போட்டு கலக்கி வச்சு எடுத்து அதை டப்பாவில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு புளிக்க வச்சேன். நைட்டுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. சரி கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சப்பாத்தி ரெண்டும் ரெடி பண்ணிட்டு மத்தியானம் வடித்து சோறு இருந்துச்சு. கொஞ்சம் பேர் சோறு சாப்பிட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் சப்பாத்தி சாப்பிட்டுக்கு வந்தால் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் தொக்கோ இருந்தது, அதை வச்சு இது பண்ணிட்டேன். பாய். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.